அங்க வரையும் போடுறான் புங்குடுதீவு அவ்வளோத்துக்கு அழகானடா. பெட்ரோல் முடிவடைந்து விட்டு போட்டில் இப்படி புங்குடுதீவு ஸ்ரீ கணேச மகா வித்தியாலயம் அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் வரையுமே சனம் இருக்குது. முதல்ல நீங்கள் சாப்பிட்றீங்க பண்ணையிலிருந்து புறப்பட்ட பால் ராயேஸ்வரி குமாரதந்திரத்திலே முருகப்பெருமானுக்கு எவ்வாறு உற்சவங்கள் நடாத்த வேண்டுமோ அதற்கு அமைவாகத்தான் இந்த கிராமத்திலே இருக்கு புங்குடுதீவு ராசராசேஸ்வரி தமிழ் கலவன் வித்தியாலயம். நேரத்திலேருந்து புங்குடுதியில் பழைய ஆட்கள் எல்லாம் தங்களுக்கு கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் கோயிலை கட்டி புங்குடுதீவில் பார்த்தீங்கன்னா காணப்படுது வந்து கதிராமத்தில் வைக்கப்பட்ட சிறையாம். அம்பலவாணர் கலையரங்கம். இதான் வந்து கண்ணகைப்புறம். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நிற்கமெண்டா புங்குடுதீவில் இந்த முனிகண்டா புங்குடுதீவு கண்ணகைப்புறம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஐநாதிக்கு போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா குறியட்டுவான். வளமையாக வந்து கார் வீடியோ போகிறேன்னா இன்றைக்கு வந்து ஊர் வீடியோ கூட வந்துட்டேன், அதாவது ஊர் சுற்றி கடை வந்துட்டேன். நீங்கள் எனக்கு வாகன வீடியோக்கு தர அதே ஆதரவை இந்த வீடியோக்கும் தெரியுங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு புங்குடுதீவு அடையாளம் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து சிங்கள மக்கள் எல்லாமே வந்து பஸ் நிப்பாடிட்டு இதில் வந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கேன் பாருங்கள். புங்குடுதீவு அந்த கண்ணகம் தான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் புங்குடுதீவை சுற்றி காணதாங்க. இந்த புங்குடுதீவு முருகன் கோயிலில் நாளைக்கு வந்து தேராம். நேற்று தினம் வந்து கையில சவால் நடந்தது. இதுதான் இந்த ஆலயத்துடைய பெயர் பாருங்கள். புங்குடுதீவு கிழக்கு தல்லையப்பட்டு அருள்மிகு சங்கடமூர்த்தி முருகமூர்த்தி தேவஸ்தானம் புங்குடுதீவு 12. இப்போ நாங்கள் அப்படியே இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம். இது வந்து இப்போ 100 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் தான். இப்போ திருவிழாவுங்கள் சிறப்பாக அவையிற பிள்ளைகள் தான் வந்து செய்யணும். பிள்ளைகள் தேடி வந்து நம்ம எல்லாரும் வெளிநாடுகள் வெளி மாவட்டங்கள் எல்லாம் இருந்து வந்து வழி சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. சரி, நிர்வாகம் நல்ல உற்சாகமாக செய்து கொண்டு இருக்குது. தன்னைத்தானே பெருமையா சொல்றேன் நிர்வாகம் பார்த்தீங்களா? நிர்வாகம் இல்லை, நான் நிர்வாகம் இல்லை, அது நிர்வாகம் பேரு. நான் வந்து மெய்காவலாக பராமரிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சரி சரி சரி. நாளே பேர் என்ன புங்குடுதீவில் வந்து கோயில் கூட சொல்ல நிறைய கோயில் புங்குடுதீவில் இருக்கு. புங்குடுதீவில் கோயில்கள் இருக்குது. அந்த நேரத்திலேருந்து புங்குடுதீவில் பழைய ஆட்கள் எல்லாம் தங்களுக்கு கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் கோயிலை கட்டி அதை பராமரித்து அதை கும்பிட்டு வந்ததுகள். அதே மாதிரி வேற பிள்ளைகளும் இப்போ அதுகளை செய்து கொண்டு இருக்கணும். மற்றது அதில் அங்கே ஒரு அலைகண்டி பிள்ளையாரன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு கூட்டியதே காட்டணுமென்று இருக்கிறேன். அது ஒரு அற்புதமாக இப்போ ஒரு பெரிய ஒரு கோயிலாக வந்துட்டுது. முந்தைய ஒரு சின்ன கோயிலாக ஒரு மண்டபத்தோடு இருந்தது. இப்போ ஒருத்தர் பராமரிக்கிறது. அது இப்போ பெரிய வளர்ச்சி அடைஞ்சு பெரிய மாமரங்கள் அது இதுகளெல்லாம் வச்சு நல்ல சிறப்பாக இருக்குது. அது ஒரு நாளைக்கு உங்களை கூட்டியதே காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம். சரி ஐயா, என்ன பேர்? அது அலைகண்டி பிள்ளையார். இல்லை, உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு சண்முகராசா. எத்தனை பட்டார் நீங்கள்? இது 12ஆம் பட்டா. இங்கே 12 நீங்கள்? சரி ஐயா, ஓகே. நன்றி. பாருங்கள், இந்த கோயிலுக்குள்ள எல்லா வாகனங்கள், சிம்ம வாகனம், பாம்பு, மயில், எல்லா வாகனங்களும் ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்குது பாருங்கள். நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் இந்த வாகனத்தில் வந்து முருகன் வீதி விளம்பர போகிற நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சிலை வந்து கதிராமத்தில் வைக்கப்பட்ட இந்த படமாம், அது வந்து இங்கே வைக்கப்பட்ட போகிறீங்க பாருங்கள். இலங்கையில் வரலாற்று மிக்க கதிராமகாந்தன் ஆலயத்தில் 2016 மகோற்சவத்தில் பூசைக்கு வைக்கப்பட்ட இத்திரையானது மக்களின் தரிசனத்திற்காக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து கதிராமத்தில் வைக்கப்பட்ட திரையாம்.
நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. எல்லாம் வெல்ல பெரம்பொருளாக வீற்றிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கையிலே யாழ்ப்பாணத்தின் புங்குடுதீவு மாநகர் வீற்றிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற தெல்லையப்பற்று பதியிலே இருக்கின்ற முருகப்பெருமானினுடைய மங்களகரமான இந்த வருடத்திற்குரிய மகோற்சவ வழிபாடுகள் ஆரம்பமாகி இன்றைய நாள் 8ஆம் திருவிழா சப்பை ரத உற்சவம் இரவு உற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு நாளைய தினம் காலை 7 மணி அளவிலே அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி 9 மணிக்கு விசேட வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று 10:30 மணி அளவிலே பெருமான் ரதத்திலே ஆரோகித்து வர உள்ளார். ஆகையினால் அனைத்து அடியவர்களும் இந்த இணையதளம் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் அன்பர்கள் எல்லோரும் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசிப்பதோடு அது மட்டுமல்லாமல் இந்த புங்குடுதீவு மண்ணிற்கே ஒரு பெருமைமிக்க ஆலயமாக இந்த தெல்லையப்பற்று முருகப்பெருமான் விளங்குகின்றார். காரணம், இன்றைக்கு இலங்கையிலே எல்லா ஆலயங்களிலேயும் நடைபெறுகின்ற விழாக்கள் இல்லாது குமாரதந்திரத்திலே முருகப்பெருமானுக்கு எவ்வாறு உற்சவங்கள் நடாத்த வேண்டுமோ அதற்கு அமைவாகத்தான் இந்த கிராமத்திலே இருக்கின்ற இந்த ஆலயத்திலே சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். காலாதி காலமாக இன்றைக்கு 100 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயம் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம், முருகப்பெருமானுடைய ஆலயம். ஆகையினால் இப்படியான ஒரு ஆலயம் இந்த கிராமத்திலே இருந்து அடியவர்களினுடைய அன்பர்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்போடும் வெளிநாட்டிலே வாழுகின்ற புலம்பெயர் வாழுகின்ற அடியவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக இந்த ஆலயம் வளர்ச்சியடைந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த உற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெறும். அதைவிட நாளைய மறுநாள் தீர்த்தோற்சவம். அங்கே கண்ணகி அம்பாளினுடைய சமுத்திரத்திலே பெருமான் முருகப்பெருமான் சென்று தீர்த்தமாடி வருகின்ற நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றது. ஆகையினால் அனைத்து அடியவர்களும் வருகை தந்து எம்பெருமானை தரிசித்து இஷ்ட சித்திகளையும் பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வீர்களாக என்று வேண்டி நிற்கின்றோம். அரகர நம பார்வதி பதையே. இந்த புங்குடுதீவு இந்த சுற்றி காடு வலிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நாளை தினம் இந்த புங்குடுதீவு முருகன் கோவிலில் தேராம். இது வந்து நேற்று தினம் இழுக்கப்பட்ட கைலாச வாகனம். இன்றைக்கு தினம் சப்பரம். இந்த சப்பரம் வந்து இன்றைக்கு இழுக்கப்பட இருக்கு. நேரம் 10 நாங்கள் இந்த சப்பரத்தை காட்ட முடியாது. நாளை தினம் நேரம் இந்த கட்டாயம் வந்து இந்த தேரை உங்களுக்கு காலை செய்கிறோம். பார்த்தீங்கன்னா அம்பலவான கலையரங்கம். பார்த்தீங்கன்னா யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ கணேச மகா வித்தியாலயம். ஒரு பழமையான கட்டிடம் கோயில்ன்றது. அலுவலகம். இதான் வந்து கண்ணகைபுரம், புங்குடுதீவு கண்ணகைபுரம். இங்கே வந்து விரதமான கோயில்கள் இருக்காங்க. வார இடங்கள் எல்லாமே விரதமான கோயில்கள். கண்ணகபுரம் வளைவுகளை வந்தோடனே இதில் வந்து அருள்மிகு வரசக்தி விநாயகர் ஆலயம் உள்ள ஒரு சின்ன கோயில் ஒன்று பாருங்க. ராஜேஸ்வரி தமிழ் கலவன் மகா வித்தியாலயம் ஸ்கூல் இருக்கு, போய் பார்ப்போம். செக்ஷன் ஐடி உழவு பனை மரணம் சொல்லி யாழ்ப்பாணத்தின் அடையாளம் இந்த
பனை மரங்கள் பனையை வந்து இப்போ கற்களை தருவம் போயிடும் புங்குடுதீவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பனை மரங்கள் காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஜாழ் புங்குடுதீவு ராசராசேஸ்வரி தமிழ் கலவன் வித்தியாலயம். இந்த இடங்கள் பார்த்துட்டோம். புங்குடுதீவு ராஜராஜேஸ்வரி கண்ணகை அம்மன் கோயில். ஏற்கனவே இந்த கோயிலை வீடியோ போட்டுட்டேன். இது வந்து புங்குடுதீவுலேயோ நல்ல ஒரு பெரிய கோயில் சொல்லலாம். இந்த பெரிய கோயில் புங்குடுதீவு ராஜராஜேஸ்வரி கண்ணகை அம்மன் கோயில். பாருங்க முன்னுக்கு வந்து கடல். இந்த கடலை வந்து இந்த கண்ணகி அம்மன் சிலை வந்து தான் இந்த கோயில் அமைஞ்சுன்னு சொல்கிறோம். எனக்கு சரியான பார்க்கல அது தெரியலை. இங்கே யாரும் பெரியார்கள் இருந்தால் கேட்டுப்பாங்க. இதை பாருங்க, எமது ஆலய கோமாதா பண்ணையிலிருந்து புறப்பட்ட பால் தயிர் நெய் என்பன விற்பனை கொண்டு இதை பார்த்திங்கன்னா அந்த இடம் தெரியும். பாருங்க இந்த பண்ணை பாருங்க, ரெண்டு பக்கமே கருங்கலான இருக்கிறது. இப்போ புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயிலில் வந்து நாங்கள் இப்போ மதிய உணவு வந்து எங்களுக்கு தந்திக்கணும். பாருங்க, கண்ணகி அம்மன் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானம், கண்ணகிபுரம், புங்குடுதீவு, அன்னதான பிரசாதம். பாருங்க, சோறு, பருப்பு, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், ஒரு 2 மிளகாய் புயல் இருக்குது. பார்த்தீங்கன்னா நைனாதேவி மாதிரி இங்கே வந்து எப்போ வந்தாலுமே எப்படி அன்னதானம் கொடுத்து வைக்கணும். 5 மணி வரையுமே இங்கே இருக்கும். முதல்ல நீங்கள் சாப்பிட்றீங்க ரிலாக்ஸ். ஹலோ நல்லா டிராவல் திட்டி வளமையாக வர அவர் இப்போ வந்து ஊசத்தி காட்டால் ஒரு 2 நாள் அவ்வளோ நிற்கிறோம். இந்தியன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புங்குடுதீவை சுற்றி காட்டிப்போம். புங்குடுதீவு அவ்வளவுக்கு அழகான இடம். உண்மையிலேயே இங்க உள்ள மக்களை விட இங்க வாழ்ந்தார்கள் வெளிநாட்டுல இருக்கிறதா அதிகம். நிறைய பேர் புங்குடுதீவு வெளிநாட்டுக்காரங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாம் விட்டுட்டு போட்டீங்க. எங்க இருக்கிறீங்க வீட்டுக்காரர் எல்லாரும்? அதான் எங்க எல்லாரும் இருக்கிறீங்க. இங்க எல்லா வீடு மாதிரியும் சும்மா இருக்குறேன்னு அவ்வளவு பெரிய பெரிய மாளிகை மாதிரி வீடுகளை கட்டி வச்சுட்டு நீங்கள் போய் வெளிநாடு இருக்கு எப்படி அவ்வளோ இருக்க மனசு வருது உங்களுக்கு? பழைய வீடா இருந்தாலும் மாளிகை மாதிரி தானே இருக்குது. அதானோ பழைய வீடனே சொல்லல. அவ்வளவுக்கு நல்ல வீடுகள் எல்லாம் இங்க இருக்குது. உலக வெளிநாடுகள்ல இருந்த வார ஆக்கள் முக்காசு 60-70% கட்டாயமா ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தா புங்குடுதீவுக்கு வந்துட்டு போற வளம். புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போற வளம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைய கண்ணகி அம்மன் கோயில் உங்களை வீடியோல காட்டி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வார வழியில உள்ள முருகன் கோயில், அம்மன் நாளைக்கு முருகன் கோயில தேர் பாத்தீங்கன்னா புங்குடுதீவு கிழக்கு முருகமூர்த்தி கோயில்ல நாளைக்கு தேர். அது தேர் பாத்தீங்கன்னா வேற லெவலில் விவசாயியா நடக்கும். வேறு பாத்தீங்கன்னா வர மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிச்சிக்கொண்டு என்னென்ன சொல்லி கேளுங்க. நாளைக்கு நான் வந்து மன்னாருக்கு போக வேண்டிய ஒரு இதுக்கு வேல்மண்டா நான் பாரேன். ஓகே, பொம்பளை பிள்ளைங்க சொல்லிட்டு போறேன். வேல்மண்டா நாளைக்கு நான் சந்திப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடங்கினால யுத்தம் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே இங்கே ஜாழ்ப்பாணம் ஃபுல்லாக பெட்ரோல் தட்டுப்பாடு. சரி, புங்குடுதீவு வந்து நாங்கள் வேலை நிலையில் ஆக்கள் குறைவாக நினைச்சோம். பார்த்தா இங்கே வேலை நிலையுமே ஃபுல்லாகவே க்ரௌட். பாருங்கள் எப்படி க்ரௌட்னு சொல்லி. இங்கே பாருங்க ஆக்கள் நிற்கிற ஆக்களை பாருங்க எவ்வளோ நிற்கணும்ட்டு. வேலை நிலையை எவ்வளோ சில நிற்கிது. யாழ்ப்பாணம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி ஆக்கள் இருக்கணும்ட்டு.
யாழ்ப்பாணம் இந்த வீரசிங்க மண்டலத்தில் பெட்ரோல் செட் வந்து பாருங்க போஸ்ட் ஆஃபீஸ் வரையுமே சனம் இருக்குது. இங்கால எவ்வளோ நிற்குதோ அதே மாதிரி இங்கால நிற்கி பாருங்க ஆட்டோவில் பாருங்க எவ்வளோன்னு சொல்லி. மட்டும் யாழ்ப்பாணம் பழையபடி ஏன்னா கொரோனா கூட்டம் இந்த மாதிரி திருப்பி பெட்ரோல் முடிவடைந்து விட்டு போட்டில் இப்படாச்சு அதெல்லாம் இதுக்கு சனம் இல்லை. இல்லை பெட்ரோல் அடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, இங்கே அடிக்கலாம். யாழ்ப்பாணம் டபுள் பெட்ரோல் இல்லை கை கடந்து வரும். டபுள் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 10 பக்கமே அடிக்கலாம் போல 2வது அடிக்கிறாங்க. ஆமாம் அங்கே வரையும் போடுறான். இது பாருங்க மடத்தடி பெட்ரோல் செட். ஆமா அங்க வரையும் போகுது மடத்தடி பெட்ரோல் செட். இப்படி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா பெட்ரோல் நிரப்பு நிலையம் இப்படி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுமே எவ்வளோ கேட்டோட காணப்படுது பாருங்க. அங்கே உள்ள அவங்க வரையும் போகுது ரோட். யாழ்ப்பாணம் கச்சேரி ஐஓசி